இயேசு ஒரு சாதாரண மனிதர் மட்டும் இல்லை. அவர் எப்படி அவ்வளவு அன்பாக இருக்க முடிந்தது என்று இன்றும் பலர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மை என்னவென்றால் இயேசு அன்பை செய்தவர் அல்ல, அவர் அன்பாகவே இருந்தவர். உலகம் அன்பை ஒரு கணக்காக பார்க்கும். திரும்ப கிடைக்கும் என்றால் தான் கொடுக்கும், புரிந்தால் தான் நேசிக்கும், மாறினால் விலகும். ஆனால் இயேசு அப்படி இல்லை. சூரியன் யாருக்காக ஒளி தருகிறது? நல்லவர்களுக்கா, தவறு செய்தவர்களுக்கா? இல்லை, அனைவருக்கும். இயேசுவின் அன்பும் அப்படித்தான். பிரித்து பார்ப்பது இல்லை, நிபந்தனை இல்லை. பணம், பெயர், பதவி, தவறு இவற்றால் அவர் ஒருவரையும் அளக்கவில்லை. அவர் பார்வையில் வீழ்ந்தவனும் மனிதன், தவறு செய்தவனும் மனிதன், உள்ளம் காலியாக இருப்பவனும் மனிதன். அதனால்தான் அவர் எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்க முடிந்தது. இயேசு அன்புக்கு பயப்படவில்லை, ஏனெனில் அவர் அன்பு திரும்ப கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த உலகம் ஒரு உண்மையில் இயங்குகிறது, கொடுப்பதே வாழ்கிறது. சூரியன் ஒளி கொடுக்கிறது, மரம் காற்று கொடுக்கிறது, ஆறு நீர் கொடுக்கிறது. இயேசு புரிந்து கொண்டார், அன்பை கொடுத்தால்தான் உயிர் நிற்கும் என்று. அதனால் அவர் எல்லோருக்கும் கொடுத்தார், எல்லா நேரத்திலும், எல்லா நிலைகளிலும். அவரை சிலுவையில் காயப்படுத்திய போதும் அவர் அன்பு மாறவில்லை. இயேசு அன்பை செய்தவர் அல்ல, அவர் அன்பாகவே இருந்தவர். அதனால்தான் அவர் இயேசு.